அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சுவையான டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதனை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு. இனிப்பு சுவையோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி கழுவிட்டு இட்லி செட்டில் கட் பண்ணி அவிச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கத்தியில் அல்லது கையாலேயே தோல் உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மசியல் அல்லது மத்து இருந்தால் நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படின்னா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் சூடாக இருந்ததுனால மசியலில் மசிச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அது கூட மசி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோங்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அரிசி மாவு ஒரு ஸ்பூன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு சுவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். போட்டுட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ உருண்டை உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடயே பிரெட் கம்ஸ் நம்ம தூள் பண்ணி வச்சுருந்தோன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருண்டை உருட்டி கட்லெட் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். கெஸ்ட் யாராவது வந்தாலும் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மைதா மாவு கொஞ்சோன்னு போட்டு தண்ணி விட்டு நான் கலக்கி வச்சுருக்கிறேன். அதில் கட்லெட்டை டிப் பண்ணிவிட்டு பிரெட் கம்ஸ் இருந்தால், பிரெட் இருந்தாக்கா மிக்சியில் ஒரு சுற்று விட்டால் இந்த மாதிரி ஆயிரும். இதை போட்டு நம்ம மேலே தூவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் டிப் பண்ணி நான் ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கெஸ்ட்டு வரும்போது டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ சீசன் இருக்கும்போதே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக சுவையாக இருந்துச்சு. இப்போ ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடானதும் அப்படியே மெதுவாக பொரித்து மெதுவாக திருப்பி விட்டு எடுங்க. சூப்பரான சுவையான கட்லெட்டு ரெடி ஆகிடும். இது சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் வாயிலேயே டீ காஃபியோட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக அல்ட்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.